ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நேற்று ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் வின்னிங்காக இருக்குங்க. பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் 498 அப்படியே பாஸ் ஆகிருக்கு. நேற்று வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அப்படியே 948 அப்படியே கொடுத்துருந்தோம், அப்படியே பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிசி போர்டு, ஏசி போர்டு பாஸ் ஆகிருக்குதுங்க. நம்ம கொடுத்த பாக்ஸ் வந்து 498 வந்திருக்குங்க. நம்ம நாளைக்கு ட்ராங்க என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு பார்க்க போகிற ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 708 பார்த்திங்கன்னா அதுக்கு முதல் ட்ராவை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அது என்ன வந்திருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், 411 11 பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரமாகவே 1 பாஸ் ஆகிருக்கு. அப்படியே நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் பி போர்டில் 1 கண்டிப்பாக பாஸ் ஆகும் நம்முடைய கெஸ்ஸிங்கில். அதனால் வந்து நீங்கள் கணக்கில் 1 எடுத்துக்கங்க. வாங்க நம்ம வந்து பெண்டிங் லிஸ்ட்டு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன பெண்டிங் இருக்குது, அதிகமாக இருக்குது பெண்டிங் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 20 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி வந்து 8ஆம் நம்பர் 15 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் 14 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் பெண்டிங் இருக்குது. 8 72 நாள் பெண்டிங் இருக்குது. 9 32 நாள் பெண்டிங் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிக நாள் பெண்டிங் இருக்கக்கூடிய நம்பர் வந்து 8க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 3 வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங் இருக்குது. அதனால் நாளைக்கு கண்டிப்பாக வந்தாலும் வரலாம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் இது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வந்து 21 நாள் பெண்டிங் இருக்குது. 5 10 நாள் பெண்டிங் இருக்குது. 0 வந்து 9 நாள் பெண்டிங் இருக்குது. இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்து நேற்று இயர் சார்ட்டு சொன்னோம். நம்ம இயர் சார்ட்டை பொறுத்து அதை வச்சு நம்ம சொன்னோம் என்ன அப்படின்னா என்ன நாளைக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கிறத. அதே மாதிரியே பாஸ் ஆச்சு. 948 நேற்று சொன்ன மாதிரி நம்ம வந்து இதை வச்சு சொன்னோம். நம்ம அதே மாதிரி 948 பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நாளைக்கு ட்ரா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5க்கு பவர் என்ன, 5க்கு பவர் என்ன 0. அதே மாதிரி 8க்கு பவர் என்ன 3. அதே மாதிரி 5க்கு பவர் என்ன 0. பார்த்து நம்ம நாளைக்கு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 அல்லது 0 பாஸ் ஆகலாங்க. நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்துடலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கணக்கில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 3. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 2. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபி, பிசி, ஏசி ஆல் பார்த்துடலாம். ஏபி, பிசி, ஏசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆள் பார்த்திங்கன்னா 16 61 49 41 69 46 94 91 78 08. நம்ம கொடுத்தது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏசி போர்டு பாஸ் ஆகிருந்ததுங்க. அதனால் உங்கள் கெஸ்ஸில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் பார்த்துடலாம். நம்ம பாக்ஸ் நேற்று கொடுத்தோம். இப்போ 498 அப்படியே ஃபுல் வின்னிங் வந்திருக்கு. நாளைக்கு இன்னைக்குரிய பாக்ஸை பார்த்துக்கலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 114 669 பாக்ஸ். அடுத்தது ஏபிசி பார்த்துடலாம். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 169 392 708 780
146 149 116 696. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நம்மளுடைய கேஸிங்கில் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 6 சப்போர்ட்டை 0 6 தான் நாளைக்கு வந்து ஆல்போர்டு வரப்போகுது. நாளைக்கு நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் வந்து நம்பர் போடணும்னு நினச்சிங்கன்னா 73 391 63 727 இந்த நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க, இது நேரடி கம்பெனி. வின்னிங்கான அடுத்த அரை மணி நேரத்தில் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். நம்பி வாங்க, நம்பி போடுங்க, வின்னிங் எடுங்க.